வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போது நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கையில் நீ எவ்வளோ சொத்து வச்சுருக்க அப்படிங்கிறத வச்சு உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. எவ்வளவு நகைகள் வைத்திருக்கிறாய், இதையும் வச்சு மதிக்க மாட்டாங்க. உன்னை எதை வைத்து எடை போடுவார்கள் மக்கள். அதை நம்ம பார்த்தரலாம். நீங்கள் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆசிரியராக இருந்தால் குறும்புக்கார பையன், இல்லை சரியாக செய்ய மாட்டான், சரியாக படிக்க மாட்டான்னு அவனை நல்ல விதமாக படிக்க வைத்து நல்வழிப்படுத்தினால் சந்தோஷம். வியாபாரியாக இருந்தால் நேர்மையாக எப்படி வியாபாரம் செய்வதுன்னு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தால் அது ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் இல்லையா? ஒரு விளையாடுற பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு அந்த விளையாட்டில் பயிற்சியை கொடுத்து முன்னேற்றி பதக்கங்களை வாங்க செய்வது ஒரு முன்னேற்றம். இந்த மாதிரி செயல்பாடுகளை நீ எத்தனை பேருக்கு செய்திருக்கிறாய்? எவ்வளவு பேருக்கு உதவி இருக்கிறாய்? எவ்வளவு பேர் வருத்தப்படும் பொழுது அவர்கள் முகத்தில் நீ புன்னகையை வரவழைத்திருக்கிறாய்? எவ்வளவு பேர் கஷ்டப்படும் பொழுது உன் அன்பை செலுத்தி அவர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய்? இதெல்லாம் தான் உன்னுடைய மதிப்பை கூட்டுமே தவிர உன்னுடைய செல்வம் கிடையாது. எந்த அளவுக்கு மக்களிடம் அன்பு செலுத்துகிறாய்? எத்தனை பேரை நீ நல்வழிப்படுத்தி இருக்கிறாய்? எத்தனை பேருக்கு உன்னுடைய சொல்லும் செயலும் இனிமையான செய்திகளாக இருந்து அவர்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கிறது? இது எல்லாம் சேர்ந்து தான் உனக்கு உலகத்தில் மதிப்பு. இவைதான் வாழ்க்கை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கும் உங்கள் சகோதரி, அன்பு சகோதரி மணிமேகலை. நாளை அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.